இப்போ நாங்க வந்து புஷ்கர் காயத்ரின்னு கேட்டாலே எங்க மனசுல நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வருது. ஐ திங்க் ஐ ஸ்பீக் ஃபார் அ லாட் ஆஃப் பீப்புள் ஹியர். அதுவும் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் கேட்டிருக்கோம். மே 15 அன்னைக்கு இந்த ஒரு சூப்பர் சீரீஸ் லான்ச் ஆக போகுது அப்படின்னு. ஸோ ஐ திங்க் we're all ready for what is coming up next. அந்த ட்ரெய்லர் அந்த ஒரு சின்ன ஹிண்ட். பட் அதுக்கு முன்னாடி எல்லோரும் மனசுமே இருக்கிற ஒரு கேள்வி, நீங்க ரெண்டு பேரும் இந்த ஒரு ப்ராஜெக்ட், அதாவது இந்த ஒரு கதையை நீங்க பேக் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு ரீசன் இருக்கும் இல்லையா? ஸோ வாட் இஸ் த ரீசன் தட் யூ பிக் திஸ் ப்ராஜெக்ட்? அதே நேரத்தில் த நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ், வை டிட் யூ ஃபீல் லைக் பிரைம் வீடியோ இஸ் கோயிங் டு பி தட் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்? சர்க்குணம் சார் வந்துட்டு எங்களுக்கு அவரோட ஒர்க் பிடிக்கும். ஃபஸ்ட்டு கலவாணிலேருந்து வாகேஸ்வரவாலேருந்து அதுக்கப்புறம் அவர் ப்ரொடியூஸ் பண்ண மஞ்சப்பையில் அவர் ஒர்க் ரொம்ப பிடிக்கும். அவர் இந்த கதை சொல்லும்போதே வந்துட்டு ஒரு விறுவிறுப்பு இருந்துச்சு. அப்புறம் ஒரு சோஷியலி ரெலவெண்ட் சப்ஜெக்ட். இப்போ வந்துட்டு நீங்கள் ஏர்லியர் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் வணக்கம், நன்றி, தேங்க்யூ ஃபார் கம்மிங். அண்ட் அந்த கதையில் ஒரு பயங்கர ஒரு விறுவிறுப்பு இருந்தது, ஒரு ரெலவெண்ட்டாக இருந்தது. இந்த காலத்தில் அது சொல்லக்கூடிய ஒரு ரொம்ப ரெலவெண்ட்டாக இருந்தது. இது வந்துட்டு ஒரு சிவில் சர்வீசஸ் எக்ஸாம்ஸில் நடக்கிற இதை பற்றி. ஸோ அது வந்துட்டு எவ்வளோ பேர்த்தோட லைஃப்பை பாதிக்குது, எவ்வளோ பேர் அதை நம்பி இருக்காங்க, அண்ட் அது வந்துட்டு ஒரு சோஷியலி எவ்வளோ பேர்த்துக்கு ஒரு 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 படிக்கட்டாக ஒரு ஏரியா இருக்குது, அதில் நடக்கக்கூடிய ஒரு ஸ்கேம். ஸோ அந்த கதை களமே ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ அண்ட் அந்த கதை களத்தில் வந்துட்டு ஒரு த்ரில்லர் எலிமெண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு விறுவிறுன்னு சொல்கிறது. ஸோ அதனால் கேட்டோன்னே எங்களுக்கு பிடிச்சது. ஸோ அண்ட் அமேசான் தான் கரெக்டான இவ்வளோ நாள் எங்களை சப்போர்ட் பண்ண எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ரெஸ்ஸுக்கு வெரி வார்ம் வெல்கம் அண்ட் தேங்க்யூ ஃபார் கம்மிங். திஸ் த ஃபோர்த் டைம் நாங்கள் இப்போ அமேசான் பிரைம் வீடியோவோட இந்த மாதிரி ஒரு இவெண்ட் பண்ணுறது. ஆல் ஆஃப் தேம் ஆர் ஆக்சுவலி வெரி ஃபெமிலியர். இது வந்து ஆர் அசோசியேஷன் வித் பிரைம் வீடியோ வந்து ஸ்டார்டட் ஜஸ்ட் பிஃபோர் த லாக்டவுன். சுழல் 1 இன்ஃபேக்ட் நாங்கள் விக்ரம் வேதா முடிச்சதுக்கப்புறம் பிரைம் வீடியோலேருந்து அப்ரோச் பண்ணியிருந்தாங்க, லாங் ஃபார்ம் பண்ணுங்கன்னு. வி ஹேட் ஒன் ஸ்டோரி விச் வி தாட் டெஃபினட்டாக இதை வந்து லாங் ஃபார்மாக தான் பண்ணணும்னு கரெக்டாக அவங்க அந்த டயத்தில் அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. ஸோ தட்ஸ் ஹவு திஸ் அசோசியேஷன் ஸ்டார்டட். ஆக்சுவலி பிரைம் வீடியோவில் இருந்த அப்போது இருக்கிறவங்க வந்து மெட்ராஸ்க்கு வந்து 3-4 வாட்டி வந்து மீட் பண்ணி கன்வின்ஸ் பண்ணுறதுக்குலாம் வந்தாங்க. நாங்கள் ஆல்ரெடி கன்வின்ஸ் தான் அந்த டயத்தில். ஸோ தட் ஜேர்னி வித் பிரைம் வீடியோ ஆரம்பிச்சது பிஃபோர் கோவிட். நாங்கள் ஆக்சுவலி சுழல் ஷூட் அப்போ ஆரம்பிச்சிட்டோம். தென் கோவிட் ஹேப்பன், பிரேக் ஆச்சு. தென் வி ஸ்டார்டட் த ஷூட் அகேன். Why the special relationship na during the covid break odilla not only us but engaloda work panna crew ku ellarkum vandu prime video supported for that 2-3 months of the first lockdown la prime video actually supported, saying it is loss of work, so as a company we will support nu vandu avanga not only for us, for most of the production houses which were shoot ipdi interrupt pannadunala. So these things set up on goodwill. So it's not just us. இப்போ எங்களோட லார்ஜர் க்ரூ, எங்களோட லைட்டிங் க்ரூ, ஆர்ட் க்ரூவாக இருக்கட்டும், ஆர் ப்ரொடக்ஷன் க்ரூவாக இருக்கட்டும், எவ்ரிபடி நோஸ் தட் ப்ரைம் வீடியோவோட ஒர்க் பண்ணுறோன்னா ஷூட் ஸ்மூத்தாக போகும், பேமெண்ட் கரெக்டாக வந்துடும். அந்த ஒரு நம்பிக்கை வந்து ஐ திங்க் இண்டஸ்ட்ரி ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ ஒர்க்கிங் வித் a network like prime video வந்து gives us that strength. இப்போ அதை பற்றிலாம் கவலைப்பட தேவையில்லை. இப்போ நம்ம பண்ண வேண்டிய வேலையை ஒழுங்காக பண்ணால் போதும். கதையை சூஸ் பண்ணோமா, டைரக்டர்ஸோட உட்காந்தோமா, அவங்களோட எப்படி அதை நல்லா கொண்டு வருதுன்னு டிசைட் பண்ணோமா, மற்றதை பற்றிலாம் கவலைப்பட தேவையே இல்லை. டான்னு பேமெண்ட் வந்துடும், எல்லாருக்கும் பேமெண்ட் கரெக்டாக அந்த 2 days 3 days போயிடும். ஸோ இது வந்து ஆஸ் அன் இண்டஸ்ட்ரி இட்ஸ் அ வெரி வெரி ஹெல்த்தி ட்ரெண்ட் தட் அ நெட்வொர்க் கம்ஸ் அண்ட் அசோசியேட்ஸ் வித் ஃபில்ம் மேக்கர்ஸ் லைக் அஸ். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் வி ஹோப் டு கண்டினியூ ஃபார் மச் லாங்கர் தென் திஸ். Fantastic. நீங்க சொன்னப்போ அவங்க of course அப்படின்றாங்க. So definitely this continues, I am definitely sure. In fact நீங்க சொன்னதுல காயத்ரி மேம் நீங்க சொன்னீங்க that when Sarkunam sir narrated the story to you, நீங்க வந்து you were absolutely sold அப்படின்னு. So the creative mind behind exam நம்ம கூட இருக்காரு. அவரை கூப்பிடாம இருக்க முடியுமா? நல்ல ஒரு கைத்தட்டலோட மேபி ஒரே ஒரு விஷயம் சர்க்குணம் பத்தி சொல்லணும். நாங்கள் வந்து எங்களோட செகண்ட் ஃபிலிம் வாக் வாட்டர் கட்டிங் வந்து பிச் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் கலவாணி ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த சின்ன பட்ஜெட்டில் பண்ணி அவ்வளோ பெரிய ஹிட் ஆக்க முடியும்னு காமிச்சது கலவாணி அந்த டயத்தில். ஸோ அதுதான் நாங்கள் வந்து எல்லா இடத்துலையும் எக்ஸாம்பிளாக சொல்லுவோம். கலவாணி எப்படி சூப்பராக பண்ணியிருக்கு பாருங்க, நம்ம உடனே பெரிய ஸ்டார் போடணும்னு அவசியம் இல்லை, சின்னதாக ஒரு படம் பண்ணி சக்ஸஸ் பண்ண முடியும்னு சர்க்குணம் காமிச்சிட்டாரு அப்படின்னு.
ஸோ அது அப்போலேருந்து தெரியும் சார். எதிர்பார்ப்புகள் எங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஹை. புஷ்கர் சார் சொன்ன மாதிரி வி ஹாவ் அ சர்டன் அசோசியேஷன். உங்களோட பேரை கேட்டாலே ஓகே, த்ரில்லரா இருக்கட்டும், டிராமாவா இருக்கட்டும், அந்த ஒரு டீடைல்கான ஃபோக்கஸ் நாங்க எதிர்பார்க்கிறோம் ஆல்ரெடி. ஸோ முதல் படிக்க போலாமே, இந்த ஒரு கதையோட உருவானது அந்த ஒரு தருணம், அதை பத்தி சொல்லுங்க. அதே நேரத்துல உலகம் எங்கும் இருக்கும் ஆடியன்ஸ் மெம்பர்ஸ் இது கூட ரிலேட் பண்ணுவாங்க அப்படின்றதுக்கும் ஒரு காரணம் இருக்கும் இல்லையா, அதை பத்தி சொல்லுங்க. அனைத்து ஊடக நண்பர்களுக்கும், புஷ்கர் சார், காயத்ரி மேடம் உள்ளிட்ட வால்வாச்சர் டீமுக்கும், துஷாரா மேடம், அதிதி மேடம் உள்ளிட்ட ஆர்டிஸ்ட் அனைத்து டெக்னீஷியன்களுக்கும் இந்த நேரத்தில் நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அது என்ன அப்படின்னாக்கா, இப்போ நம்ம எல்லா ப்ரெஸ் பீப்புளுக்கும் தெரிஞ்சிருக்கும் சங்கர் ஐஏஎஸ் அகாடமி. அவர் இப்போ இல்லை, இறந்து போயிட்டார். அவர் என்னுடைய நண்பர். அவரில் ஆரம்பித்து போட்டித் தேர்வுகளில் நடக்கிற முறைகேடுகளுக்கு எதிராக கேஸ் போடுறதுக்காக போய் கடைசியாக வக்கீலவே ஆன ஒரு நண்பர் மிலானின்னு, அவர் என்னுடைய நண்பர். நிறைய சிவில் சர்வீஸ்க்காகவும் குரூப் 1 தேர்வு, தமிழக அரசு தேர்வுகளுக்காகவும் ரெடி கேட்டிருந்த நிறைய நண்பர்களோடு நான் இருந்தேன். அதுதான் இதற்கான முதல் காரணம். என்ன அப்படின்னா, இது ஒரு மிடில் கிளாஸினுடைய மிகப்பெரிய ட்ரீம்ஸ் தான் இந்த அரசு தேர்வுகள்ங்கிறது. அதுக்குள்ளே இருக்கிற நடந்த முறைகேடுகளை அதை அப்படியே சொல்லாமல் அதை ஒரு த்ரில் மூடில் அடுத்து என்ன அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் உருவாக்குகிற மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணப்பட்டு ஒரு 7 எபிசோடா இது உருவாயிருக்கு. சூப்பர். அண்ட் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு எபிசோட்லயுமே அந்த ஒரு சஸ்பென்ஸ், அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் மெயின்டைன் பண்ணிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம். ஸோ May 15th வரைக்கும் இதை பார்க்கறதுக்காக நாங்க காத்திருக்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளிம்ஸ், ஒரு ஹிண்ட் பார்த்துடலாமா சார்? ட்ரெய்லர் பார்த்துடலாமா? கண்டிப்பா மேம், வாங்க எல்லாரும் சேர்த்தே பார்ப்போம். சொல்லிட்டீங்கன்னா நான் ஒரு கேள்வி வச்சிருக்கேன். இன்ஃபேக்ட் 4-5 questions வச்சிருக்கேன். But rapid fire questions. Okay, so நல்ல ஒரு கைத்தட்டலோட can we ask them a few questions? For instance, we have Sarkunam sir here with us. So Sarkunam sirக்கு national award கிடைச்ச படம் எது? நீங்க ரொம்ப காமா ஆன்சர் பண்றீங்க. அதித்தி, நீங்க ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. யா, ரேபிட் ஃபயர். ஐ அம் வெரி மச் ஆன் யுவர் சைடு. கம் ஆன் அதித்தி, அத மத்த சைட கொண்டு வாங்க. புஷ்கர் காயத்ரி டைரக்ட் பண்ண, ஆக்சுவலி ப்ரொடியூஸ் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் சீரிஸ். I think we are sensing a trend here. They know all the answers. So the next one is a 2-part question. Okay. Pushkar Gayathri duo created an award-winning film in Tamil. அது வந்து ஹிந்திலயும் ரீமேக் பண்ணிருந்தாங்க. செகண்ட் என்ன பதில் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி lead actors in both versions. Vijay Sethupathi and Madhavan sir and Vikram Veda, Tamil. Hrithik sir and Sai sir. ஆஹா, ஓஹோ, டீமா ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு மட்டும் தெரியுது. Ladies and gentlemen, our next question is actually one of the most easy questions. Mr. Abbas oda debut film. Aditi is like, இதெல்லாம் ஒரு கேள்வி. ஸ்லோவா பதில் சொல்லுங்க நம்பர். Okay, next question is to Dushara. Aditi's debut film எது அப்படின்னு சொல்லுங்க. Arvi, and I think you can guess my next question. Dushara's debut film. Buddhi Mari. Okay, fantastic. Half answer கொடுத்தீங்கனாலும் கரெக்ட்டா கொடுத்தீங்க. ஆமா, I have a great feeling that you guys have decided என்ன கேள்வி கேட்டாலும் நாங்க வந்து சேமா, அதாவது we are going to answer together and show that solidarity. Well, we love having you on stage. இது ஒரு எக்ஸாமா இருந்திருந்தா கண்டிப்பா you guys have passed with flying colors, but we're now taking it to the next level by welcoming our team on stage one more time. உங்களோட பலத்த கரகோஷத்தோட may we kindly request Pushkar sir, Gayathri ma'am and Sarkunam sir to join us on stage. நல்ல கைத்தட்டல் கொடுக்கலாமே. எக்ஸாம் அப்படின்ற சீரீஸ் பத்தி நம்ம ட்ரெய்லர் பார்த்தாச்சு. ஒரு சில விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் நிறைய பேசி தெரிஞ்சுக்க போறோம். துஷாரா, if we may start with you, because எக்ஸாம்க்கு வந்து நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் இருந்தாலும் உங்களுக்கு வந்து one of the main reasons is that you're making your streaming debut with exam. So அதுவும் இவ்வளோ இன்டென்ஸான ஒரு கேரக்டரோட அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. How was it preparing for the role? எல்லாருக்கும் வணக்கம். நான் கரெக்டாக ஒரு வருஷத்துக்கு அப்புறம் திருப்பியும் இவ்வளோ ப்ரெஸ் அண்ட் மீடியா ஒரே இடத்துல பார்க்குறேன். ஏன்னா என்னோட லாஸ்ட் ரிலீஸ் வாஸ் March 27th. அதுக்கப்புறம் நான் இங்கே எல்லாத்தையும் மீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். திருப்பியும் எனக்கு இது என்னோட டெபியூ தான், வெப் சீரீஸில் டெபியூ. அண்ட் இப்போ தான் ஒரு கோஇன்சிடென்ஸ் கூட நான் சொல்லிட்டு இருந்தேன், சார்பட்டா டெபியூ, அதுவும் டைரக்ட் OTT, எனக்கு Amazon Prime தான். ஸோ ஐ எம் குவைட் லக்கி தட் வே. எக்ஸாம் இது வந்து நான் ரொம்ப பிளைண்டாக
ஒரு கன்விக்ஷன் அண்ட் கான்ஃபிடென்ஸோட பண்ண ஒரு ஸ்கிரிப்ட். எக்ஸாம் வந்து ஒரு பிளைண்டான கான்ஃபிடென்ஸ்லையும் கன்விக்ஷன்லையும் நான் பண்ண ஸ்கிரிப்ட். எனக்கு வந்து புஷ்கர் சார் அண்ட் காயத்ரி மேம்னு சொன்னோன்னே ஐ வாஸ் சோல்ட். அப்புறம் சர்க்குணம் சார் அப்படின்னு சொன்னோன்னே ஐ வாஸ் லைக் கண்டிப்பாக அதெல்லாம் நம்ம தேர் இஸ் நோ செகண்ட் திங்கிங் ஓ தாட் இட் செல்ஃப் ஃபார் மீ. ஸோ ஜான்சின்ற கேரக்டர் வந்து இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட். ஏன்னா she was a very innocent person but who was very tough to the world. அந்த மாதிரி ஒரு போர்ட்ரேயில் எனக்கு இருந்தது. ஸோ அவளோட இப்போ காப்னா இப்போ போலீஸாக நான் ஒரு படத்தில் நடிக்கிறேன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் அத்தாரிட்டி வேணும், பவர் வேணும், அண்ட் இமோஷனல் ரிஸ்ட்ரெயின் இஸ் தேர். ஸோ அப்படின்ற போது ஐ ஹேட் டு யூனோ ஒரு எனக்கு சேலஞ்சே எங்கே இருந்துச்சுன்னா அவளோட டிசிஷன் மேக்கிங்கில். அண்ட் இதெல்லாம் வந்து எனக்கு எதுவுமே நான் கவலையே பட வேணாம் அப்படின்னு எனக்கு கையில் இந்தாமா அப்படின்னு கொடுத்தது வந்து சர்க்குணம் சார் தான். அண்ட் கண்டிப்பாக இது வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணும். ஏன்னா நான் வந்து ஐ ஆல்வேஸ் பிலீவ் இன் வெர்சடைல் பர்ஃபார்மன்ஸஸ். அண்ட் அந்த மாதிரி கதை தான் the script will always choose me. That's what I believe. அந்த மாதிரி கதை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் இத்தனை வருஷமாக. இனிமேல் நான் நடிக்கிற கதையும் அப்படி தான் இருக்கும். ஸோ I'm extremely grateful to the entire team and especially I have to thank Guha, Kanishk. There are so many people that I have to thank, and my team, my personal team, and everyone, and my parents of course. அவங்க நான் 6 மாதம் வீட்டில் சும்மா இருந்தாலும் அடுத்து என்ன பண்ணுறேன்னு கேட்க மாட்டாங்க என்கிட்ட. அந்த அளவுக்கு. அண்ட் ஐ வாஸ் அ வெரி nerdy student in school. ஸோ எக்ஸாம்னோடனே துஷாரானாலே என்ன சீரியஸான ரோல்ஸ் தான் பண்ணுவாங்களா அப்படின்னு ஒரு டாக் பர்ஃபார்மன்ஸ்னால் துஷாரா பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி. பட் பர்ஃபார்மன்ஸ்க்கு தானே எல்லாருமே சினிமாவில் இருக்கோம். ஸோ ஐம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி தட் ஜான்சி found me and I found soul in Jansi. Thank you so much. Well, neenga mattum illa, we are also very happy that Jansi found you, because I think that trailer itself showed us what an impactful start you had. Neenga sonna and or chinna vishayangal we were able to notice. Thank you so much for that. And also I loved working with her and the entire team, especially stunts. Dinesh master, he killed us and he has killed it. So I have to definitely give it to him. Fantastic. Aditi, if I may ask you one question, because when we hear your names, na erne sonna madri, we have our own idea on what it will come out. But in the idu portha varaikum you are at loggerheads with the role of Jansi. So adu it was a nice twist for us to see you in that character. Adhe nerathla in the character ku eppadi prepare panneenga nu kandipa kekkanum. If I may also ask you one question, unga character portha varaikum edachu or surprising vishayam irundhacha? எல்லாருக்கும் வணக்கம். அதான் எப்படி நான் அதை வந்து ரிவீல் பண்ணாமல் சொல்லுவேன். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். First of all, I should thank Pushkar sir and Gayathri ma'am. So Pushkar Gayathri first for giving this opportunity, and of course Amazon. Like she said, even my first film was picked up by Amazon, so I'm very grateful to this platform as such. My character preparation, like she said, we had couple of stunts and that was quite physically taxing. Adnala naanga பேசுறேன். ஸோ ஸ்டண்ட்ஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் நிறைய ஒர்க் பண்ணோம். அண்ட் அவங்க சொன்ன மாதிரி எங்கள் கொண்டுட்டாங்க சார், தினேஷ் சார். பட் நான் சீரீஸில் வந்து ஐ திங்க் ரொம்ப என்ஜாய் பண்ணது வந்து ஸ்டண்ட்ஸ். ஏன்னா இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டண்ட்ஸ் பண்ணுறதுல. நிறைய அடி வாங்கினோம், நிறைய வாங்கினோம், நிறைய எங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டோம். ஸோ அந்த விதத்தில் ஸ்டண்ட்ஸுக்கு நான் நிறைய ப்ரிப்பேர் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர்னா இந்த கேரக்டர் ஆரம்பிக்கும் போதே ஒரு கிரே ஷேடில் தான் ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கு மேலே என்னால் ரிவீல் பண்ண முடியாது. ஸோ ஐ திங்க் எனக்கு ஜென்ரலாகவே லைக் லைஃப்பில் வந்து கேரக்டர்ஸ் ஆர் வெரி black, it's not black and white, it's grey. அது வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தோணும். ஸோ சர்வனம் சார் இந்த கேரக்டர் சொன்னப்போ எனக்கு ஓகே, இதை மாதிரி நம்ம முன்ன பண்ணதில்லை, ஸோ அதை வந்து நம்ம எடுத்து பண்ணலாம் அப்படின்னு. அண்ட் சாரோட பெரிய ஃபேன், அவரோட படங்கள்லாம் பார்த்து. ஸோ ஐ தாட் வாஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் வித் எல்லாரோடையும் ஒர்க் பண்ணுறது ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு.
ஆக்சுவலி நீங்க கொடுக்குற பதில்ல நாங்க ஏதாச்சும் க்ளூஸ் கண்டுபிடிப்போம்னு பார்த்தா நீங்க வந்து இன்னும் சஸ்பென்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ so much for that, Aditi. நீங்க சொன்ன மாதிரி புஷ்கர் காயத்ரி, I think the name goes together. So before we ask you your question, Gayathri, if we may kindly request Sarkunam sir to answer one very important question. நாங்க வந்து ட்ரெய்லரை பார்க்கும்போது அந்த ஒரு ரியல் லைஃப்ல இருக்கிற இமோஷன்ஸா இருக்கட்டும், அந்த ஒரு பதட்டம், அந்த ஒரு டென்ஷன் எல்லாமே இருந்தது. அதே நேரத்துல த்ரில், டிராமா, என்டர்டெயின்மெண்ட் இதெல்லாம் கொஞ்சம் கூட குறையாம இருந்தது. ஸோ அந்த ஒரு பேலன்ஸை பத்தி சொல்லுங்க சார். இப்போ முக்கியம் என்னன்னா, இப்போ நம்ம படம் பண்ணுறதே ஒரு டேரக்டர்ஸ் கிரியேட்டர்ஸ், அது ஒரு முக்கியம். ஏன்னா இப்போ புஷ்கர் சார், காயத்ரி மேடம்லாம் தன்னை ப்ரூவ் பண்ண ஒரு டீம். அவங்கக்கிட்ட நம்ம ஸ்கிரிப்ட் சொல்லும்போது அவங்க சொன்னது என்னென்னா, இது வந்து எங்கேயுமே அது ஒரு அடுத்து என்ன அந்த த்ரில் இருந்துக்கிட்டே இருக்கணும். நம்ம இதில் ஒரு நல்ல விஷயம் சொல்கிறோங்கிறதெல்லாம் தாண்டி அது என்டர்டெயின்மெண்ட்டாக அடுத்த எபிசோடுங்கிறது நகர்த்துறதுக்கான ஒரு எபிசோட் பார்த்தாலே அடுத்து வந்து அவன் ஆன் பண்ணணும், ஏழும் கன்னியூவாக பார்க்கணும், அந்த அளவுக்கு அந்த ஸ்கிரிப்ட் இருக்கணும். அப்படிங்கிறதுல வந்து அவங்க எப்பயுமே ஒரு ஃப்ரெண்ட்லியாக கூப்பிட்டு என்ன இது பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதுவும் ஒரு மிக முக்கிய காரணமாக மாறினது. அதே மாதிரி என்னென்னா, அவங்க கொடுத்த ஃப்ரீடம் ஃபுல்லாக அவங்க என்னென்னா சும்மா ஒரு கதை கேட்டு அதோட விடுறதில்ல, மீண்டும் அந்த ஸ்கிரிப்டை படிக்கிறாங்க, மீண்டும் நம்மளை கூப்பிட்டு அதை டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதே மாதிரி ஒரு ப்ரொடக்ஷனாக அதில் எந்த காம்ப்ரமைஸும் ஆகாமல் அவ்வளவு என்னென்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்தது, ஒரு படம் ஆரம்பிக்கும் போது தயாரிப்பாளரும் டைரக்டர்ஸும் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஆரம்பிப்பாங்க. முடியும் போது யாரோ ஒருத்தங்க பேச மாட்டாங்க. ஒன்று டைரக்டரே கோவப்படுவார் ப்ரொடியூசர் மேலே, அல்லது தயாரிப்பாளர் கோவப்படுவார் டைரக்டர் மேலே. இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸு இல்லாத முதல் எக்ஸ்பீரியன்ஸு எனக்கு வால்வாச்சரோட தான் பார்த்தது. ரொம்ப சந்தோஷமா. தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் மேம். I think கண்டிப்பா we all relate to that. நீங்க எல்லாருமே சேர்ந்து இவ்வளவு சிரிச்சிட்டு பேசும்போது we are feeling like we're part of the exam family அப்படின்னு தான் சொல்லணும். காயத்ரி மேம், சர்க்குணம் சார் சொன்னாரு that you know there were a few inputs that you had shared. Because சர்க்குணம் சார் வந்து லாங் ஃபார்ம் ஸ்டோரி டெல்லிங்கை பொறுத்த வரைக்கும் அது வந்து உங்களோட முதல் படி சார், முதல் ஒரு புதிய பயணம். நீங்க ரெண்டு பேருமே you guys are absolute experts at it. So நீங்க கொடுத்த ஒரு சில கைடன்ஸா இருக்கட்டும், சப்போர்ட்டா இருக்கட்டும், டிப்ஸா இருக்கட்டும், what were they? அதான் ஃபர்ஸ்ட் அவர் கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஒன்றுமே இது பண்ணல. ஸோ அவர் வந்துட்டு இப்போ படம் எடுக்கிறதுக்கும் இப்போ லாங் ஃபார்முக்கும் அந்த ஒரு கிராமர், அந்த ரைட்டிங்கில் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் இருக்குது. லைக் அந்த ஃபார்மேட் பார்க்குறதுக்கு ஒரு டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் வைஸ் வந்துட்டு அண்ட் அது வந்துட்டு நாங்கள் ஃபஸ்ட்டே வந்துட்டு ஒரு டைரக்டர், கிரியேட்டர், ரைட்டர் சூஸ் பண்ணும்போதே வந்துட்டு அவங்க அதுக்கு ஓப்பனாக இருக்கணும். அது இல்லைன்னா இல்லை, நம்மளுக்கு வந்துட்டு இப்போ ஒரு சேர்ந்து இந்த மாதிரி கடைசி வரைக்கும் அவர் சொன்ன மாதிரி ஒரே இதில் ட்ராவல் பண்ணி ஹாப்பியாக இது பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு ஓப்பன்னஸ் இருக்கு இல்லையா, அது வந்து சார் கிட்ட இருந்துச்சு. ஸோ அந்த ஸ்ட்ரக்சரலி நிறையா பேசணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ ஒரு ப்ராஜெக்ட்னா வந்துட்டு இப்போ நிறைய விஷயம் கூடி வரணும். ஸோ அதுக்கு வந்து பர்ஃபார்மர்ஸ், ஆக்டர்ஸ், ஸோ அது வந்து நாங்கள் வந்துட்டு ரொம்ப கிளியராக அந்த வந்துட்டு கன் பர்ஃபார்மர்ஸாக இருக்கணும், லைக் நல்ல சூப்பர்ப் ஆக்டர்ஸாக இருக்கணும்ன்ட்டு. ஸோ அது நிறைய டிஸ்கஸ் பண்ணி ஸோ வந்துட்டு துஷரா வந்துட்டு ஒரு பேடாஸ் குவாலிட்டியும் இருக்குது, நல்ல நடிக்கவும் செய்வாங்க. அண்ட் அதித்தி வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப நாள் அவங்க கூட ஒர்க் பண்ணணும்னு ஆசை. ஆக்சுவலாக வந்து அருவி முடிச்சிலேருந்து சுழல்லே ஒர்க் பண்ணணுன்ட்டு ஆசை. ஸோ அவங்க பர்ஃபெக்டாக இருப்பாங்கன்னு, அண்ட் அவங்க ரெண்டு பேரும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி நல்லா அந்த ஸ்டண்ட்டாக இருக்கட்டும், மீதி ட்ராமா சீன்ஸாக இருக்கட்டும். அண்ட் இது இன்னொரு சர்ப்ரைஸ் பேக்கேஜ் இருந்தது. சார் வந்துட்டு இன்னொரு கேரக்டர், க்ரூஷியல் கேரக்டர் இருக்குது, அதுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு எக்ஸ் ஃபேக்டர் வேணும் அப்படின்ட்டு. ஸோ யோசிச்சு பார்த்தோம். அப்புறம் ஆக்சுவலி அப்பாஸும் ஏரமாலையும் எங்களுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு ஆட் ஒர்க் பண்ணியிருக்கோம். அவர் வந்துட்டு ஒரு ஃபியூ மந்த்ஸ், ஐ திங்க் 1 year மேலேயே இருக்கும். திடீர்னு ஒரு நாள் அங்கே இருந்து ஃபோன் பண்ணி அவர் வந்துட்டு ஒரு வீடியோ கால் வந்துட்டு நான் நடிக்கணும்னு திடீர்னு தோணுச்சு. பர்ஃபெக்டாக இருப்பார் அவருக்கு. அண்ட் அவர் ஒரு வேறு ஆங்கிளில், அண்ட் அவருக்கு ஒரு ஜென்ரேஷன் இருக்கு இல்லையா, அவர் பார்க்குறதுக்குன்னு ஒரு ஆர்வம் இருக்கும். ஸோ அவரும் நல்லா பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ அது ஒரு எக்ஸைட்மெண்ட். அப்புறம் டெக்னிக்கல் டீமும் வந்துட்டு சார் வாஸ் வெரி ஓப்பன். ஸோ வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு நாங்கள் ஆஸ் வால்வாச்சர் ஃபிலிம்ஸ் ப்ரொடக்ஷன் ஹவுஸாக வந்துட்டு எங்கள் டீமும் வந்துட்டு கொஞ்சம் லைக் யங் டெக்னீஷியன்ஸ், வெரி பிரில்லியன்ட், ரொம்ப நல்ல டெடிக்கேட்டட் ஒர்க்கர்ஸ், அந்த மாதிரி கொஞ்சம் பிடிச்சி. ஸோ எங்கள் டிஓபி வந்துட்டு இது ஃபஸ்ட்டு, ஆர்ட் டைரக்டர் வந்துட்டு ஃபஸ்ட் டைமு. பட் அவங்க வந்துட்டு ஷுவர் ப்ராமிஸ் இருக்குது, ஐ மீன் எடிட்டரு. அண்ட் எங்கள் ப்ரொடக்ஷன் டீம் வந்துட்டு அது எல்லாம் ஃபுல்லி செட்டு. ஸோ அது எல்லாத்துக்கூடையும் ஒர்க் பண்ணுறது நல்லா இருந்துச்சு. ஸோ ஐ திங்க் ஓவரால் இட் இஸ் பின் அ வெரி நல்ல ஜேர்னி. அவர் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்கில் இருந்த அதே ஒரு ப்ளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இப்போவும் இருக்குது. அண்ட் அவர் சைட்லேருந்து ஃபுல்லாக டெலிவர் பண்ணியிருக்காரு.
Super band, of course. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ட்ரெய்லர் பார்க்கும்போது I think our reaction should have given away how how in love with this we already are. So thank you so much for detailing that. We definitely got a glimpse into your mind. புஷ்கர் சார், உங்களுக்கு கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, எக்ஸாம் மாதிரி ஒரு உலகத்தை பில்ட் பண்ணும்போது, ஒரு narrative பில்ட் பண்ணும்போது, ஃபைனல் அவுட்புட்ல ட்ரெய்லர் நாங்க பார்க்கும்போது everything is super, பட் அதுக்கு behind the scenes ஒரு சில challenges இருக்கும் இல்லையா, அதை பத்தி ஒரு சொல்லுங்க. சேலஞ்சஸ்னா ஐ திங்க் லாங் ஃபார்ம் ஸ்டோரி டெல்லிங்கில் த மெயின் திங் இஸ் இப்போ சினிமாவில் நம்ம ஒரு ப்ரொட்டாகனிஸ்ட், ஒரு ஹீரோவோட கதையை தான் ஃபுல்லாக சொல்கிறோம். லாங் ஃபார்மில் வந்து அதை தாண்டி வில் நீட் டு டூ வாட்ஸ் கால் சப்ளாட்ஸ் மாதிரின்னு. ஸோ நீங்கள் இப்போ ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க, தெர் இஸ் ஜான்சி அண்ட் மரமல்லி கேரக்டருக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு டென்ஷன், தென் ஜான்சி வந்து மாட்டிப்பாலா மாட்டாலான்னு இருக்கிற ஒரு டென்ஷன், தென் ஓவரால் பிளாட்ல ஒன்று இருக்குல்ல, அந்த எக்ஸாம் ஸ்கேம் பற்றி ஒரு டென்ஷன். ஸோ இதெல்லாம் சாரோட ஸ்கிரிப்ட் வந்து முதல்ல சொல்லும்போது இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ தட் இஸ் வை இது டெஃபினட்டாக லாங் ஃபார்ம் ஆகும்னு. இன்ஃபேக்ட் சாரோட ஸ்கிரிப்ட் தான் வந்து ஃபர்ஸ்ட் அவுட் சைட் ஸ்கிரிப்ட் நாங்கள் படித்து ஓகே பண்ணது. ஆண்ட்ரூ இஸ் எனிவே பார்ட் ஆஃப் அவர் ஃபேமிலி. ஸோ வதந்தி எங்களுக்கு அது ஃபர்ஸ்ட் வேர்ட் எழுதுனதுலேருந்தே தெரியும். பட் வெளியிலேருந்து வந்த ஸ்கிரிப்ட் வந்து சர்க்குணம் சாரோட தான். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் பார்ப்போம், லைக் இஃப் 6 எபிசோட் 7 எபிசோட் 8 எபிசோட் போகிறதுக்கு லெக்ஸ் இருக்காங்க. ஏன்னா ஒரு ஹீரோவோட ஜேர்னி மட்டும் இருந்ததுன்னா அது படமாகவே பண்ணலாம், அது வந்து லாங் ஃபார்மாக பண்ணணும்னு அவசியம் கிடையாது, பண்ணவும் முடியாது. ஸோ சாருக்கு வந்து அந்த தெளிவு இருந்தது. ஐ திங்க் தட் இஸ் த பிக்கஸ்ட் சேலஞ்ச். இப்போ நீங்கள் நிறைய வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா அது ஒரு சினிமாவாக உருவாக்கி இருக்கிற ஐடியாவை வந்து கொஞ்சம் அப்படி இழுத்து அது வெப் சீரிஸ் ஆகிடும். சார் வந்து அப்படி வரல, ஹி கேம் இன் வித் ஓகே இது வெப் சீரிஸ்னா இப்படி பண்ணலாம் அப்படின்னு. அண்ட் தென் ஆர் இன்புட்ஸ் வேர் ஸ்ட்ரக்சரல், இந்த மாதிரி புட்டிங் இட் டுகெதர் மாதிரின்னு. அண்ட் the other things were shoot challenges and stuff like that. சார் வந்து அது வேணும் இது வேணும்லாம் கேட்காம அவர் வந்து இதுதான் எக்ஸாக்டாக நம்ம ஷூட்டில் இருக்க போகிறது, திஸ் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு டூ வித். ஏன்னா வெப் சீரிஸில் வந்து த எஃபிஷியன்சி ஆஃப் ஷூட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம ஒன்று கிளியராக ஃபுல்லாக பிளான் பண்ணி போய் தான் பண்ண முடியும். இட் கான் பி லைக் நம்ம அங்கே போயிட்டு வளர்க்கலாம், அங்கே போயிட்டு வில் பில்ட் இட் அப்படின்னு. ஸோ வித் சர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல் தட் ஹேப்பன்ட் ஈஸிலி இன் த சென்ஸ் தட் அவர் வரும்போதே கிளியராக இருக்கும், இன்னைக்கு வந்து இந்த சீன்ஸை ஷூட் பண்ணுறோம், இந்த சீன்ஸ்க்கு வந்து இந்த ஷார்ட் ஷூட் பண்ணுறோம், டிஓபியோட பேசியிருப்பார், ஆர்ட் டைரக்டரோட பேசி எவ்ரிதிங் வுட் பி ரெடி. ஸோ தெர் இஸ் த ஷூட் டே இஸ் ஸ்பென்ட் ஆன் ஷூட்டிங், நாட் வெயிட்டிங். அது வந்து டைரக்டர் சைட்லேயும் தெளிவு இருந்தால் தான் நடக்கும். ஸோ தட் ஹேப்பன். ஸோ சார் சீரியஸ்லி கிரேட்ஃபுல் சார். Super, thank you so much sir. In fact எல்லாரும் மனசுலயும் இருந்த I think ஒரு சில கேள்விகளை நான் கேட்டுட்டேன். இப்போ we'd like to open the floor for questions from our members of the media and press. So if you have a question, we'd like to pass a mic to you. யாருக்காச்சும் ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா துஷாராட்ட கொடுங்க. துஷாரா ஜஸ்ட் ஒன் திங், ஜஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, ஸோ அமேசான் வந்துட்டு இது ஒரு பெரிய ஆர்கனைசேஷன், அது எங்களுக்கு எதாச்சு அதை தாண்டி வந்துட்டு பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ் இப்போ லைக் முன்னாடி வேறு இருந்தாங்க, இப்போ வந்துட்டு இப்போ சர்ஃப்ரஸாக இருக்கட்டும் ஆர்கனைசிங் த திங், இல்லை பத்மா ஹூ இஸ் ஹெட்டிங் சவுத்தோடைய கிரியேட்டிவ், ராதா, ஸ்வாதி மார்க்கெட்டிங். ஸோ திங் இஸ் அவங்க கான்ட்ரிபியூஷன்லாம் லைக் இந்த ஒரு போஸ்டர்லேருந்து ஒரு ட்ரெய்லர்லேருந்து இந்த இது ஆர்கனைஸ் பண்ணுறதுலேருந்து லைக் அவங்க வந்து கூடவே நர்ச்சர் பண்ணி வந்துட்டு இது பண்ணுவாங்க. ஸோ லைக் ஒரு எடுத்து முடிக்கிறது கிரியேட்டர்ஸ் பண்ண முடியும், அது எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறதுங்கிறது இருக்கு இல்லையா. ஸோ அவங்க வந்துட்டு எங்க டீம் மாதிரியே ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ தட் வி ஆர் வெரி கிரேட்ஃபுல். ஒரு சினர்ஜியா நீங்க எல்லாரும் கிரியேட் பண்ணிருக்கீங்க, எவ்ரிபடி ஒர்க்கிங் டு தி பெஸ்ட் ஆஃப் தேர் கேப்பபிலிட்டிஸ். ஐ திங்க் தட் கால்ஸ் ஃபார் a nice round of applause. And அந்த ஒரு தருணத்துல if we may request any questions from the media, I think துஷாரா மேம் க்கு யாரோ கேள்வி கேட்கணும். துஷாரா மேடம் இங்க மீனாட்சி சுந்தரம் எங்க சார் சொல்லுங்க. நீங்க போலீஸ் ட்ரெஸ் போட்ட உடனே ரொம்ப கோவம் வந்திருக்கும், யாரையாவது 4 பேர் அடிக்கணும்னு வெறி வந்திருக்கும். அதுலதான் அதிதியை போட்டு அடின்னு அடிச்சீங்களா? அவங்க ஓப்பனா சொல்லிட்டாங்களா எவ்வளவு அடி இருந்தது, ரிகர்சல் எப்படி இருந்தது? நீங்க உண்மையா சொல்ல போனா நான் போலீஸ் ட்ரெஸ் போட்டு அவங்கள அடிக்கவே இல்லை, அதுதான் உண்மை. சும்மாவே அடிச்சாங்க அவங்க. எப்பெல்லாம் நான் மஃப்டி அவுட்ஃபிட்ல இருந்தேனோ அப்பதான் அடிச்சாங்க அவங்கள. ஆனா அது வந்து கொரியோகிராஃப் ஸ்டன்ஸ், அது மீறியும் சில அடிப்படும்ல, அதை தான் நாங்க 2 பேருமே மீன் பண்ணோம். இது வாண்டடா என்ன பிரச்சனையில மாட்டி விடுற மாதிரியே ஃபர்ஸ்ட் क्वेश्चनே துஷாரான்னு சொன்னோனே எனக்கு தெரிஞ்சிச்சு. சோ சமுத்திரகணி சாருக்கு கேள்வி சார். இங்க சாரி சர்க்குணம் சார். சர்க்குணம் சார். சர்க்குணம் சார். வணக்கம் சார். அவரும் ஃப்ரெண்டு தான். என்ன சொல்லுங்க சார், இந்த கதைக்கான களம் நீங்க எடுக்கும்போது
எப்படி எங்கேருந்து விசாரணை செய்து எந்த மாதிரிலாம் எடுத்து பண்ணீங்க சார்? ஏன்னா இந்த மாதிரி வந்து மால் ப்ராக்டிசஸ் நடக்குது அப்படின்றது வந்து நீங்கள் எடுத்திருக்கீங்க. உங்களுடைய நண்பர் வந்து நம்ம சங்கர் ஐஏஎஸ் அவருடைய நெருங்கிய நண்பர். நீங்கள் அவருடைய இறப்பே வந்து ஒரு தற்கொலையில் தான் முடிஞ்சிச்சு. அதன் காரணம் ஏதாவது இதில் சொல்லியிருக்கீங்களா? இதுக்கான இன்புட்ஸ்லாம் அவர் மூலமாக தான் கிடைச்சதா? அவரோட இறப்பும் இதுக்கு ஒரு காரணமாக இருந்துச்சு, அதுலேருந்து கிடைச்சிச்சா இதெல்லாம் செய்தி அப்படின்றது? நீங்கள் சொன்ன மாதிரி சங்கர் சாரும் ஒரு காரணம், அவ்வளோதானே தவிர சங்கர் சாருடைய பற்றின கதைகளோ அதை ஒட்டிய ஸ்கிரிப்டோ இதில் இல்லை. ஆனால் நான் இப்படி ஒரு கதை பண்ணுறதுக்கு சங்கர் சார் காரணமாக இருந்தார். ஏன்னா அவரோட நிறைய இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நடராஜ் நண்பர், அதாவது என்னுடைய நண்பர் இந்த கூட இருக்கார், அவர், அதே மாதிரி மிலானி, ஸ்ரீதர், இந்த மாதிரி நிறைய நண்பர்கள் இருந்தாங்க. நிறைய சிவில் சர்வீஸ் எழுதுகிற, குரூப் 1 எக்ஸாம் எழுதுகிற நிறைய நண்பர்கள் கூட இருந்தாங்க. இதெல்லாம் தான் ஒரு காரணமாக அமைஞ்சதுண்ணே. சார் சர்க்குணம் சார், என்ன சொல்லுண்ணே, நீங்கள் வந்து பார்க்க சாதாரணமாக இருப்பீங்க, ஆனால் கதைகள்லாம் ரொம்ப அழுத்தமாக இருக்கும். நான் சொல்கிறது இப்போ புஷ்கர் காயத்ரி மாதிரி ஒரு டேரக்டர்னா அந்த கெட்டப்பில் இருக்க மாட்டீங்க, நம்ம ஊருக்காரர் மாதிரியே இருப்பீங்க. ஆனால் உங்கள் படங்கள் எல்லா ஊருக்கும் பொருத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த எக்ஸாம் ரசிகர்களுக்கு ப்ராக்டிக்கலாக இருக்குமா, இல்லை தேரி எக்ஸாமாக இருக்குமா, இல்லை இந்த வைவான்னு சொல்கிற ஓரல் எக்ஸாமாக இருக்குமா, எப்படி இருக்கும்? ஆனால் இது முதல்ல இது ஒரு ஸ்கிரிப்டா, நீங்கள் இதில் நம்ம ஒரு எக்ஸாமை பற்றி சொல்கிறோங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு த்ரில்லர் மூடில் அடுத்து என்னங்கிற அந்த டென்ஷனோட சொல்லப்படுற ஒரு ஒரு போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிறவங்களுடைய பிரச்சனை, அதில் இருக்கிற நெருக்கடி, ஒரு மிடில் கிளாஸோடைய எய்மு, இது எல்லாமே கலந்து ஒரு கமர்ஷியலாக ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு த்ரில் மூட்லேயே அமைக்கப்பட்டிருக்க திரைக்கதையாக இருக்கும். அது சேசிங்கிறது காலேஜ்லாம் உண்டு, நீங்கள் அதெல்லாம் மீன் பண்ணல. ஒன்லி இந்த ஐஏஎஸ் இந்த மாதிரி நீட் இந்த மாதிரி சேசிங் தான் சொல்லியிருக்கீங்க. பப்ளிக் எக்ஸாம். ஆமாம், குரூப் 1, அதாவது அரசு போட்டித் தேர்வுகளில் இருக்கிறது மட்டும் பண்ணியிருக்கேன். அது மாதிரி இதில் 2 பேர் இவங்க நல்லா அடி வாங்கினாங்களா, அவங்க நல்லா அடிச்சாங்களா, யார் பெட்டர்? ஆனால் அதெல்லாம் தாண்டி 2 பேருமே நல்ல பெர்ஃபார்மர். நான் அந்த இதுக்கு வந்துடுறேன். இது ஒரு ஃபைட் சீக்வன்ஸில் அடி வாங்குறது, அடிக்கிறதுங்கிறதெல்லாம் தாண்டி அந்த ட்ராமாவை எடுத்துகிட்டு போய் எக்ஸ்போஸ் பண்ணுறது நான் பெரிய வேலை நினைக்கிறேன். அப்படி ஒரு ஒரு பெரிய ட்ராமாவை 2 பேருமே ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. அது உண்மையிலேயே எனக்கு 2 படைய ஆல்ரெடி அவங்க பெர்ஃபார்மன்ஸில் தன்னை ப்ரூவ் பண்ணவங்க தான், இதுலேயும் அதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்கிறதா உண்மை சார். சர்க்குணம் சார், நான் சொல்லுங்கண்ணே. இங்கே இருக்கேன், ரைட் ஹியர் டு யுவர் லெஃப்ட். இங்கே 2 கேள்விகள். ஒன்று உங்களுடைய அந்த ட்ரெய்லர் ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே இட் சேட் UA 16+. வெப் சீரிஸ் சென்சர் பண்ணியிருக்கீங்களா? ஹேஸ் திஸ் பீன் சென்சர்ட் பை த சென்சர் போர்ட்? ஒன்று, ஏன்னா தட் லுக் லைக் அ சென்சர் சர்டிஃபிகேட், அதனால் கேட்குறேன். தட் இஸ் ஒன் திங். தி அதர் திங் இஸ் தட் நீங்கள் யூபிஎஸ்சி மாதிரி ஒரு எக்ஸாம் பற்றி ஒரு சீரீஸ் பண்ணும்பொழுது இந்த சீரீஸ் மேலே நிறைய பேர் ஃபெய்த் வச்சு இந்த சிஸ்டம் மேலே there are people who are preparing for this examination. And when you're talking about a scam pertaining to the UPSC, then how is this going to come out? I mean, just trying to understand what this series puts forth and whether it's going to shake this faith that students have in the system. நான் இதை ஆன்சர் பண்ணுறேன். ஸோ இது ஒரு கதை, and when you see it, you will see about the there is a certain problem with the system. Who creates that problem? அது யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க? இந்த சிஸ்டம் எக்ஸ்போஸ்னு போட்டாலும் நீங்கள் ட்ரெய்லரை பார்த்துருப்பீங்க, எக்ஸாம்ஸ் கண்ட்ரோல் யுவர் லைஃப், பட் ஹூ கண்ட்ரோல்ஸ் தி எக்ஸாம்ஸ்னு அதை பற்றி தான் மெயினாக பேசியிருக்கு. ஸோ இட் இஸ் நாட் அபவுட் insulting this exam or pointing fingers at anybody to it. It is not demotivating of people trying to take the exams la, but oru puridal that இதை தாண்டி there is something happening around you, be aware of it மாதிரி தான். ஸோ I don't think in any way எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு இது ஐயோ நம்ம இந்த எக்ஸாமை எழுத போகிறோன்னு யாரும் சொல்ல போகிறதில்ல இது. அண்ட் ஆல்சோ இது this is our way of saying that it has to be PG-16 அந்த கணக்கு தான். So it is not an adult show as such, but we would say please watch it as a family, but with family. To the team, இங்கே ஆக்சுவலி இப்போ இது உண்மை சம்பவங்களோட கொலாபரேஷன் அப்படி காம்பினேஷன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கீங்க. ஸோ நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஏதாவது த்ரெட்டன்ஸ் வந்துச்சா இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் பண்றவங்கள்ட்ட இருந்து? இல்லைங்க உங்களுக்கு ஏதாவது ஓகே, உங்க லைஃப்ல அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா, இல்லை ஃப்ரெண்ட்ஸ்க்கு, இல்லை சரௌண்டிங்ல இருக்கிறவங்களுக்கு? நிறைய, அதாவது நண்பர்களுக்கு நடந்திருக்கு, அதுவும் இருக்கு. அது இல்லாம நிறைய, அதாவது
ஒரு உண்மையை சொல்லணும்னா ஒரு 5 ஆண்டுகள் அது நடந்த முறைகளை நிறைய தொகுத்துருக்கோம். தொகுத்து தான் அந்த ஸ்கிரிப்ட் பண்ணோம். டைரக்ட் சார் எக்ஸாம் இங்கே பாருங்க டைரக்ட் சார் பாலன் சார் இந்த மாதிரி எக்ஸாம் இந்த மாதிரி கதையெல்லாம் பண்ணுறீங்க. உங்கள் ஊர் பக்கத்தில் ஆம்பலாப்பட்ட ஆறுமுகம் வாட்டாக்குடி இரணியன் இவங்க மாதிரி கதையெல்லாம் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக பண்ணணும்ண்ணே. இதெல்லாம் நீங்கள் ஞாபகப்படுத்துறதுக்கு நன்றி. கண்டிப்பாக பண்ணுவோம் சார். இயக்குனர் சார், இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா அது அந்த நேட்டிவிட்டி எல்லாம் ஃபுல்லாக டச் பண்ணியிருக்குங்க. எக்ஸாம்னு பேர் வச்சுட்டு நீங்கள் இது பண்ணாங்க, அது வந்து ரொம்ப அவருடைய ஃபுல் 4வது எபிசோட்ல அவரோட அந்த ஃபீலிங் வந்துடுங்க. உங்களுக்கு வேண்டிய ஃபீலிங் சார். I think we have time for one final question. இயக்குனர் சார், Okay, sir. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து வட மாநிலங்களில் தான் இது மாதிரி வந்து ஸ்கேம் வந்து அதிகமாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது சிவில் சர்வீஸாக இருந்தாலும் சரி, ஐபிஎஸ் எந்த எக்ஸாமாக இருந்தாலும் வந்து படித்து பெரும்பாலும் இந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுறவங்கள விட இது மாதிரி ஸ்கேமில் வந்து பாஸ் பண்ணுறவங்க தான் அதிகமாக இருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறேன்? இதுக்கு ஆட்சி முறை ஏதாவது தவறாக இருக்கா, இல்லை நீங்கள் வந்து இது மாதிரி ஏதாவது எடுத்து இந்த படத்தில் சொல்லியிருக்கீங்களா? அதானே இதில் வந்து என்னன்னா, நம்ம வெறும் யாரையும் தனிப்பட்ட முறையில் குற்றம் சுமத்தலை, ஆனால் அதுக்கு வந்து அரசும் காரணமாக இருக்குது. பிரைவேட்டில் இருக்கிற இன்ஸ்டியூட் இது போன்ற நிறைய என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் உண்மையில் டச் பண்ணியிருக்கோம். நீங்கள் சொன்ன அந்த நார்த் அப்படிங்கிற விஷயம் இதுக்குள்ளே வருதுண்ணே. புஷ்கர் காயத்ரி சார் சார் டைம் மனசுல வச்சு அரசு அதிகாரிகள் உண்டு. அதாவது இது வந்து நேரடியாக அரசை தொடர்புபடுத்தலை, இதில் அரசு அதிகாரிகள் இருக்காங்க. அதுபோல அந்த இன்ஸ்டியூட் நடத்துகிற அமைப்புகள் இது எல்லாமே அதுக்குள்ளே இருக்கு. புஷ்கர் காயத்ரி சார் ஃபைனல் क्वेश्चन சார் புஷ்கர் காயத்ரி சார் எங்க சொல்லுங்க. அமேசான்ல தமிழ் சினிமால நாங்களே நிறைய பாக்குறோம். எல்லா வெப் சீரிஸும் புஷ்கர் காயத்ரி அப்படின்னு பேர்லயே வருது. ஏதாவது ஷேர் ஏதாவது வாங்கி வச்சிருக்கீங்களா? இந்த வெற்றிக்கு என்ன காரணம்? நாங்களே எப்பாவது ஒரு வருஷத்துக்கு ஒன்று பண்றோம், படம் வந்து 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒன்று பண்றோம். ஏன் சார் இதுக்கு மேல நாங்க வந்து ஃபாஸ்டா பண்ணுவோமா? Unfortunately time இல்லாததுனால we have to close our Q&A. இது அது ஒரு லாஸ்ட் क्वेश्चनா புஷ்கர் சார் சோ பேசலாம். இது வந்து ஓடிடியும் சினிமாவும் சைட் பை சைடு எக்ஸிஸ்ட் பண்ணதாங்க போகிறது. நம்ம படங்களுக்கு வந்து ஒரு ஆடியன்ஸ் இருக்குது, ஓடிடிக்கு வந்து ஒரு ஆடியன்ஸ் இருக்குது. 2 பேருக்கும் இனஃப் நம்ம வந்து கதைகள் சொல்லணும். ஸோ அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை. ப்ரொடியூசர் கவுன்சிலும் அப்படி சொல்லலை. அவங்க வந்து தே ஆர் நாட் டினையிங் தட் நீங்கள் இது பண்ணக்கூடாதுன்னு இல்லை. நீங்கள் ஒரு சினிமா பண்ணிட்டு இருக்கும்போது அது நடுவில் விட்டுட்டு போயிட்டு நீங்கள் ஒரு வெப் சீரிஸ் பண்ணிடாதீங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதை வந்து நம்ம தப்பாக புரிஞ்சிக்க வேண்டாம். அது ஆக்டர்ஸ்க்கும் அப்படி தான் சொல்லியிருக்காங்க, டெக்னீஷியன்ஸ்க்கும் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. பண்ணக்கூடாதுன்னு யாருமே சொல்லலைங்க. Superb. On that note, of course, we've heard so much from the team. Before we close the Q&A, I know cameras are waiting. ஒரு சின்ன photo op order close பண்ணிடலாம். Thank you, gentlemen. Thank you so much. ஒரே ஒரு நிமிஷம். இந்த நேரத்தில் இங்கே வந்திருக்கிற அனைத்து ஊடக நண்பர்களுக்கும், அதே மாதிரி துஷாரா மேம், அதிதி மேம், அப்பாஸ் சார் உள்ளிட்ட நடிகர்களுக்கும், அதே மாதிரி சாம்சிய சார், அருண்ஜி, சேட்டா உள்ளிட்ட டெக்னீஷியன்களுக்கும், குஹா மேம், நந்தா சார், கௌதம் சார், கணேஷ் உள்ளிட்ட ரூபி உள்ளிட்ட வால்வாச்சர் டீமுக்கும் இந்த நேரத்தில் நான் என்னுடைய அதே மாதிரி ஒரு அமேசான் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வேர்ல்டில் ஒரு முக்கியமான உயரத்தில் இருக்கிற உன்னோட இணைஞ்சு பண்ணதை ஒரு பெருமையாகவும் இந்த நேரத்தில் நினச்சிட்டு அந்த டீமுக்கும் என்னுடைய நன்றி அந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். நன்றி சார். We mark this moment with a picture, of course, video friend